வணக்கம். கல்வி, செல்வம், வீரத்திற்கான தெய்வங்கள் மூன்றும் ஒரே இடத்தில் அருள்பாலிக்கும் தாழம்பூர் ஸ்ரீ சக்தி அம்மன் ஆலய பாசி பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த தாழம்பூரில் அமைந்துள்ள கல்வி, செல்வம், வீரம் இவை மூன்றுக்கும் தெய்வங்களாகிய சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி அம்மன் ஆலயத்தின் மாசி பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலய அறங்காவலர் கிருஷ்ணன்குட்டி ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இவ்விழாவின் முதல் நாளான இன்று ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள தங்க கொடி மரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் அம்மன்களுக்கு காலை மாலை சிறப்பு அலங்கார அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடைபெறவுள்ளது. விழாவில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள் என ஆலயம் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3 வேளையும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். ஓம் சக்தி. தனந்தரம் கல்வி தரும் என்றும் மனந்தளரா தைரியம் தரும் உலகிலெங்கும் இல்லா முப்பெரும் தேவியர் அமர்ந்திட்ட தாழம்பூர் சக்தியே துணை. குருவே சரணம், குருவே சர்வலோகானாம், குருவே துணை. சுவாமியே சரணமையப்பா. தாழம்பூரிலே வீட்டிற்கும் ஸ்ரீசக்தி அம்மன் ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மிக முக்கியமான விழாவாகிய பிரம்மோற்சவ விழா 10 நாள் விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நேற்றைய தினம் 2 தேதி விநாயகருக்கு பிரதான பூஜைகள் நடந்தன. காப்பு கட்டிட்டு இன்று காலை விழாவை ஆரம்பித்து கொடிமரத்துக்கு 100-150 லிட்டர் பாலும் 50 லிட்டர் சந்தனமும் 100 லிட்டருக்கு மேல பன்னீரும் அபிஷேகம் செய்து கொடிமரத்துக்கு பூஜை எல்லாம் செய்து மாலை அணிவித்து அம்பாளுக்கு கொடிமரத்திலே பட்டுப்புடவை சார்த்து இந்த விழா ஆரம்பிச்சு இன்று மாலையிலிருந்து தினமும் மாலை காலை 2 வேளையும் யாகசால பூஜை நடைபெறும். அதே போன்று காலையில் மாலையில் அம்பாள் காலையில் உள்ளே அம்பலம் கோவிலுக்கு உள்ளேயும் மாலை கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அம்பாள் புறப்பட்டு மக்களுக்கு அருள் புரிவார்கள். 3 வேளையும் அன்னதானம் சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்துள்ளோம். இங்கே இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா சுகங்களும் பெற்று இன்புற்று இருக்க வாழ்த்துகிறோம். இந்த ஆலயத்திலே வருகின்ற பக்த கோடிகளுக்கு முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு திருமணமாகியுள்ளது. அதே போல 100க்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்ப கடந்த ஆண்டு 23ஆம் ஆண்டுல ஒரு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. அது அம்பாளுடைய சக்திக்கு முன்னால் எதுவுமே இருக்க முடியாது. 15 ஆண்டுகள் கல்யாணமாகி அண்ணனுக்கும் தம்பிக்கும் 16வது திரும்ப குழந்தைகள் இல்லை. அவர்கள் குடும்பத்தினார் இங்க முறையிட்டதுனால அவர்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம், அதாவது 16 நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அம்பாளுக்கு 3 பேருக்கும் அவருடைய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு கொடிமரத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேல குழந்தை இல்லாதவர்களுக்கு புடவை சாரி கட்டிட்டு இந்த முந்தானை எடுத்து மடிப்பிச்சை, அம்பாள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, அம்பாள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, அம்பாள் எனக்கு புத்திர பாக்கியம் கொடு என்று சொல்லிக்கொண்டே கொடிமரத்திலிருந்து 11 சுற்று வர வேண்டும். 12வது சுற்று அடிப்பிரதட்சணம். அம்பாளிடம் பேச வேண்டும். நீங்க தாயாரிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதே மாதிரி அம்பாளிடம், என்னிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதே மாதிரி அம்பாளிடம் பேச வேண்டும். உங்களுடைய குறைகளை எல்லாம் அம்பாளிடம் பேசுங்கள், வாய் திறந்து பேசுங்கள்.
எல்லா இடத்திலும் சாமி இருக்கு. ஆனா எல்லாரும் அதை பயன்படுத்துறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார். இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாது. அன்பே சிவம். அதனால எல்லாரும் அன்போடு தங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த ஆலயத்திலே வந்து பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு படிப்பு 9ஆம் தேதி காலையில ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேகமா இந்த பல ஆண்டுகளாக கல்வி யாகம் என்ற யாகத்தை நடத்துகிறோம். குழந்தைகளை உட்கார வச்சு 10th 11th 12th குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பாக அந்த போதியை நடத்தி அவங்களுக்கு நல்ல மார்க், அதாவது அம்மா சரஸ்வதியினுடைய ஞான சரஸ்வதியினுடைய பூரண அனுகிரகம் அந்த குழந்தைகளுக்கு உண்டு. குழந்தைகள்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிரியம். அப்படி ஞானத்தை அள்ளி கொடுப்பவள். அது 9ஆம் தேதி 11ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது. அந்த விழாவிலேயே கலந்து கொண்டு எல்லோரும் அம்மானுடைய அருளை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இத்தோடு முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும்.